Hello everyone, this is Karthik, Civil CAD trainer from CCube Technologies. இந்த செஷனில் நம்ம ஸ்கெட்சப்பில் இருக்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஸ்கெட்சப்பில் நம்ம ஒரு பில்டிங்கை வந்து பேசிக் டூல் பார் வச்சு கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த பில்டிங்கை நம்ம எப்படி ஒரு எக்ஸ்டென்ஷன் டூல்ஸ் வச்சு எப்படி எஃபிஷியண்டாக கிரியேட் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு டாப்பிக்காக நம்ம ஸ்டார் கேஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஸ்டார் கேஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதை பேசிக் டூல் பார் வச்சு எல்லா டைப்ஸும் நம்மளால் கிரியேட் பண்ண முடியாது. அதுக்கு சில அடிஷ்னல் டூல்ஸ் தேவைப்படும். அதை தான் எக்ஸ்டென்ஷன் டூல்ஸ்னு சொல்கிறோம். அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம எஃபிஷியண்டாக கிரியேட் பண்ண பார்க்க போகிறோம். இப்போ ஸ்டார் கேஸில் ஃபஸ்ட்டு டைப்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். டைப்ஸில் ஃபஸ்ட்டு பேசிக் டைப்ஸ் வந்து பார்க்குறோம். இதில் ஸ்ட்ரெயிட் ஸ்டார்ன்றப்போ ஒரு சிங்கிள் ஃப்ளைட் தான் இருக்கும். அதில் இடையில சில டைம் லேண்டிங்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா டாக் லெக்ன்றப்போ 2 ஃப்ளைட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு இடையில லேண்டிங் இருக்கும். கேப் கம்மியாக இருந்தால் அது டாக் லெக்னு சொல்கிறோம். அதே 2 ஃப்ளைட்க்கு இடையில உள்ள கேப் வந்து அதிகமாக இருந்தால் அது ஓப்பன் வெல்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல் ஷேப்ன்றப்போ எனக்கு எல் ஷேப்பில் பெண்ட் ஆகிருக்கும். அதில் எனக்கு 2 ஃப்ளைட் இருக்கும், ஒரு லேண்டிங் கொடுத்துருப்பாங்க. சில ஸ்பெஷல் டைப்ஸில் எனக்கு இடையில லேண்டிங் கொடுக்காம ஃபுல்லாக ஸ்டெப்ஸாகவே வரும். அது வந்து வைண்டர் ஸ்டார் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்பைரல்ன்றப்போ ஃபுல் ஸ்டெப் ஸ்பைரல், அதாவது 360 டிகிரி ஸ்பைரலாக இருக்கும். அது நம்ம ஸ்டீலில் கான்கிரீட்டில் பார்த்துருப்போம். அதே செமி ஸ்பைரல்ன்றப்போ ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் 180 டிகிரி ஆர் எனி அதர் ஆங்கிளில் நான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டார் கேசஸ் எல்லாமே நம்ம பேசிக் டூல்ஸ் வச்சு கிரியேட் பண்ண முடியாது. சம் அடிஷ்னல் டூல்ஸ் தான் நமக்கு தேவைப்படும். அந்த டூல்ஸ் தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது என்னென்ன டூல் பார்ஸ்னு டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அந்த டூல் பாரில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1000 பிட் டூல்ஸ். இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு பில்டிங் ரிலேட்டட் டூல்ஸ் தான் இங்கே இருக்க போது. இதில் ஸ்டார் கேஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான டூல்ஸ் வந்து ஸ்பெசிஃபைடாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மேட்ச்ன்றது கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்டார் கேஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு டூல் தான். ட்ரூ பெண்ட்ன்றது ஒரு காமனான டூல் பார். இதில் யூஸ் பண்ணி அனுப்பலாம். ஸ்டார் கேஸ் வந்து நம்ம வேணுங்கிற ஆங்கிளுக்கு நம்ம பெண்ட் பண்ணிக்க முடியும். ஷேப் பெண்டர்ன்றது நம்ம ஒரு ஷேப் நம்ம ட்ராப் பண்ணிட்டு அந்த ஷேப்பை ரெஃபரன்ஸாக வச்சு அந்த ஸ்டார் கேஸ் வந்து பெண்ட் பண்ணி பார்க்குறது. ஸோ இதெல்லாம் தான் என்னோட டூல் பார்ஸ். இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்கெட்சப்பில் போட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதை நம்ம இப்போ ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் ஸ்கெட்சப்பில்.